ஜிம் போகிற முக்காவாசி பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் பாடி ஸ்பிளிட், ப்ரோ ஸ்பிளிட், அப்பர் லோயர் ஸ்பிளிட், பிபிஎல், இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஸ்பிளிட்டுமே இருக்குது. இதில் எந்த ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்பிளிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் ஜிம்முக்கு புதுசாக இருந்தாலும், இன்டர்மீடியட் லிஃப்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்து முடிக்கிறப்ப இதில் எந்த ஸ்பிளிட் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுங்கிறத நீங்களே ஹேண்ட் பிக் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஸ்பிளிட்டும் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த ஒவ்வொரு ஸ்பிளிட்லேயும் உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு வேற லெவலில் ஒரு போனஸ் டிப்புமே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னையும் பிடிக்கும், இந்த சேனலையும் பிடிக்கும். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்பிளிட் என்னன்னா ஃபுல் பாடி ஸ்பிளிட். பேர்லேயே இருக்கு, உங்களோட ஹோல் பாடியுமே ஒன் செஷன்ல ட்ரைன் பண்ற மெத்தட் தான் இது. இந்த ஸ்பிளிட்ல உள்ள முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரே செஷன் நீங்க பண்ணாலே போதும், உங்க ஹோல் பாடியில் உள்ள எல்லா மசிலுமே கவர் ஆயிடும். அண்ட் இந்த ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி, ஓவரா காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மூணாவது பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு 3 days போனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் பண்றதுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். நாலாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேட் லாஸ் பண்றது மட்டும் தான் மெயினான கோல், எனக்கு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பிளிட் செம்மையா ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்பிளிட்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது மசில் க்ரோத்துக்கு அவ்வளோவா சூட்டபிளா இருக்காது. ஏன்னா 1 to 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லா மசிலையுமே கவர் பண்றதுனால ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு இந்த ஸ்பிளிட்ல டைமுமே கிடைக்காது. உங்களுக்கு மசில் க்ரோத் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு மசிலுக்குமே வேற ஃப்ரீக்வன்சில, வேற ரெஸ்ட் டைம்ல, வேற இன்டென்சிட்டியில நீங்க ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எதையுமே இந்த ஸ்பிளிட்ல உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரே டேல நீங்க எல்லா மசிலுக்கும் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு. இப்போ சொன்ன இந்த ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி, ரெஸ்ட் டைம், இன்டென்சிட்டி, இதை பத்திலாம் உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேலே உள்ள கார்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பிளிட்டுக்கு நான் கொடுக்குற ரேங்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 2. ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி உள்ள ஒரு ஸ்பிளிட்டு, அது வேற ஒன்றும் இல்லை, ப்ரோ ஸ்பிளிட். இந்த மெத்தடில் ஒரே ஒரு செஷனில் உங்களோட ஒரே ஒரு மசில் குரூப்பை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுற முக்கியமான ஒரு ஸ்பிளிட் அப்படின்னா அது ப்ரோ ஸ்பிளிட்டாக தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம பார்க்குற எல்லா பாடி பில்டர்ஸுமே ஃபாலோ பண்ணுறது இந்த ப்ரோ ஸ்பிளிட் தான். ஸோ நம்மளும் அந்த ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குமே அவங்கள மாதிரி மசில் க்ரோத் ஆகும்னு எல்லாமே இந்த ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்னன்னா, ஒரு சில ரீசன்ஸ்னால இந்த ஸ்பிளிட் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்டு லிஃப்டர்ஸ்க்கு வேணா சூட்டபிளாக இருக்கலாம். ஆனால் காமனாக எல்லாருக்குமே இது சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரோ ஸ்பிளிட்ல 1-2 பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறமா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பிளிட் தான். இதை ஃபாலோ பண்றதுக்கு பெருசாக அல்ட்டிக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மசில் குரூப்பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பண்ணுமா, அதை பண்ணுமா, ரெஸ்ட் கிடைச்சிச்சா, அது கிடைச்சிச்சா, எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜாலியாக இருக்கலாம். ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செஷனில் ஒரே ஒரு மசிலை மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த மசில் செம்ம பம்ப்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்போ செம்ம ஜாலியாக இருக்கும் நீங்கள் ப்ரோ ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா. அதை தவிர இந்த ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் க்ரோத் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ப்ரோ ஸ்பிளிட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோ ஸ்பிளிட் அப்படிங்கிறது அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ் அப்படி இல்லைனா என்ஹான்ஸ்டு பாடி பில்டர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்பிளிட் நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு செட் ஆகாது அப்படின்னா, இந்த ஸ்பிளிட்டோட ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. அதாவது நீங்கள் ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த மசில் அடுத்த 48 hours ரெக்கவர் ஆகி அடுத்த செஷனுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அகெயின் 5 to 6 days அப்புறமா தான் செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இன் பிட்வீனில் செஸ்ட்டுக்கு அகெயின் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரே ஒரு செஷனில் ஒரே ஒரு மசிலை மட்டும் ட்ரைனிங் பண்ணுறதுனால 90% நீங்கள் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுக்காண்டி உள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இஷ்யூஸ்னால தான் ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ மசில் க்ரோத் இருக்கவே இருக்காது. இந்த ஸ்பிளிட்டுக்கு நான் கொடுக்குற ரேங்க் பார்த்தீங்கன்னா 3. மூணாவது பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர் ஸ்பிளிட். பேர்லேயே இருக்கு அப்பர் லோயர் ஸ்பிளிட். ஸோ இந்த மெத்தடில் 1 day உங்களோட ஃபுல் அப்பர் பாடி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க.
இன்னொரு டே உங்களோட லோயர் பாடியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்புறமா ரெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் திரும்ப அதே ரிப்பீட் ஆகும். இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் லிஃப்டர்ஸ் 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பீட்ல உள்ள அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஸ்பீட் தான். ஓரளவுக்கு உங்களோட எல்லா மசில்ஸுமே நல்லாவே ஹிட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபுல் பாடி ஸ்பீட்ல உள்ள அதே அட்வான்டேஜஸ் இதுலையுமே இருக்குது. அது என்னன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஸ்பீட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே செஷன்லேயே அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணிடுவீங்க அண்ட் இன்னொரு செஷனில் லோயர் பாடியை ட்ரெயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு 1 வீக்கில் ஒரு 3 to 4 days நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலே போதும், எல்லா மசிலுமே நல்லாவே கவர் ஆகிடும். இந்த ஸ்பீட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மேக்ஸிமம் மசில் க்ரோத்துக்கு அவ்வளோவா சப்போர்ட்டிவாக இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறதுக்கும் சரி, ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ரெஸ்ட் டைம் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இதுவுமே அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதுவுமே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பீட் தான். இதுக்கு நான் கொடுக்குற ரேங்க் பார்த்தீங்கன்னா 3.5. 4வதாக பார்க்க போகிறது தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்பீட். அண்ட் அந்த ஸ்பீட்டை ஃபாலோ பண்ண அப்புறமா தான் என் மசிலில் செம்ம க்ரோத்தும் கிடச்சிச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, புஷ் புல் லெக், ஆல்சோ நோன் அஸ் PPL. இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற எல்லா ஸ்பிட்ஸையும் விட இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்பிட்ஸுமே பாடி பார்ட்ஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்பீட் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நடக்கிற மசில் இன்வால்மெண்ட்டை பேஸ் பண்ணி டிசைன் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பீட் ஒர்க் அவுட் சயின்ஸை ஒரு பில்லராக வச்சு தான் ஒர்க் ஆகும். அது எப்படின்னு நான் போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்பீட் எப்படி இருக்கும்னா Day 1 புஷ், Day 2 புல், Day 3 லெக், அப்புறமா ரெஸ்ட் கொடுத்துட்டு இல்லைனா ரெஸ்ட் கொடுக்காம கூட எகெயின் இது அப்படியே ரிப்பீட் ஆகும். புஷ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட்டுக்கு, உங்கள் ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே உங்களோட புஷ் மூவ்மெண்ட்ஸ்க்காக யூஸ் ஆகிற மசில்ஸ். அதே மாதிரி நீங்கள் செஸ்ட்டுக்கு ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸோட இன்வால்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். இந்த ரெண்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் போடவே முடியாது. ஸோ தட் ஒரே ஒரு நாளில் ஒரு மூமெண்ட் அப்போ என்னென்ன மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகுமோ அது எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக வச்சு ஒரு ஸ்பீட், அது புஷ் டே. இதே மாதிரி தான் புல் டேக்கும். நீங்கள் புல் டே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பைசெப்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ தட் நீங்கள் புல் டே அப்போ பேக்கையும் பைசெப்ஸ்க்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. இந்த 2 மசில்ஸும் புல் மூமெண்ட் அப்போ யூஸ் ஆகிற மசில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லெக் டே. லெக் டே அஸ் யூஸ்வல் காமன் தான், ஃபுல்லாக வந்து லெக் வரும். ஆனால் லெக் டே அப்போ ஒரு என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செஷனுக்கு குவாடுக்கும் இன்னொரு செஷனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை டிசைன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். நானே டிசைன் பண்ண புஷ் புல் லெக்கோட ஒரு ஒர்க் அவுட் சார்ட் இருக்குது. அந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகிற ப்ரைம் ஒர்க் அவுட்ஸை மட்டுமே வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சார்ட் வேணும்னா கீழே வந்து PPLனு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அதை PDF-ஆக சென்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்குள்ள லிங்கை கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் ஸ்பீட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னா யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாருக்குமே வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்பிட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு மசிலுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் 2 days கழிச்சு அதே மசிலை கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணிடுவீங்க. இதனால் என்ன ஆகும்னா உங்கள் மசில் க்ரோத் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இது மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் சயின்ஸை பேஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்பிட்டில் இன்ஜுரி ப்ரிவென்ஷன், ப்ராப்பர் ரெஸ்ட் டைம் அண்ட் ரெக்கவரி ஆன் பாயிண்டில் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்பிட்டில் ஒரு பிரச்சனை கூடவா இல்லை, ஒன்று கூட இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ் டே அன்னைக்கு மொத்தமாக 3 மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ். செஸ்ட் அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே மேஜரான மசில்ஸ் உங்கள் பாடியில். ஸோ ஒரே நாளில் இந்த 2 மசிலையுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. உங்களால் ஷோல்டர் ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தட் நீங்கள் உங்கள் ஷோல்டர் மசில்ஸை க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போதே எல்லா ஒர்க் அவுட்டுமே ஃபெயிலியராக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. இதனாலேயே உங்கள் ஷோல்டர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த வி ஷேப்பான பாடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா புஷ் டே அன்னைக்கே நீங்கள் 3 மசில் குரூப்பை பண்ணுறதுனால அந்த 3 மசில் குரூப்பே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க.
கிட்டத்தட்ட 2 மணி 2.5 மணி நேரம் வரைக்கும்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த புஷ் புல் லெக் ஃபாலோ பண்ணுறதுனால. இந்த இஷ்யூஸ்னால நான் இந்த ஸ்பிட்டுக்கு கொடுக்குற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த எல்லா பிரச்சனையுமே தீர்க்கறதுக்காண்டியே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்பிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த ஒரு Q&A வீடியோ நான் வச்சது கிடையாது. ஸோ நிறைய பேர் நிறைய கேள்வி இந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரு வீடியோ கீழேயும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும், அதை நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். சில கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் டேரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும், இல்லைனா எதை பற்றியா தெரியணும், என்னை பற்றி இல்லைனா இந்த சேனலை பற்றி ஃபிட்னஸை பற்றி எதுனாலும் ஓகே, எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் கேட்கலாம். கீழே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் என்னென்ன இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லை பர்சனலாக கேட்குறதுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ தட் இங்கே வந்து கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ண முடியலன்னா அதை இந்த Q&A வீடியோவில் வந்து பாருங்கள், அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் இங்கே இருக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்பிட் தான் மோர் எஃபிஷியண்ட்டான உங்கள் மேக்ஸிமம் மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ஸ்பிட். நான் இந்த ஸ்பிட்டை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். சம்டைம்ஸ் PPL ஃபாலோ பண்ணுவேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஸ்பிட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்பிட் பேர் ஹைப்ரிட் ஸ்பிட். இந்த ஸ்பிட்டில் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பேர் தான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பிட் தான். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 3 days புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த 1 day அப்பர் லோயர் ஸ்பீட், அடுத்த 1 day ப்ரோ ஸ்பீட், தென் ரெஸ்ட்டு, தென் ரிப்பீட். இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரைனிங் மெத்தடு. அப்படியே இல்லை அப்படின்னா PPL மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஷோல்டர் மசிலை மட்டும் கொண்டு போய் லெக் ஒர்க் அவுட் அன்னைக்கு போய் பண்ணுறது. இதுவுமே ஒரு ஹைப்ரிட் மெத்தட் தான். இந்த மெத்தட் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் ஷிஃப்டர்ஸ் 2 பேருக்குமே இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்பிட்ல பெனிஃபிட் என்னன்னா இதை நமக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னா இந்த ஸ்பிட்டை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்களுக்கு உங்கள் பாடியை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வீக் மசில் எது, உங்கள் மசில் எப்போ எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பிட்டை உங்களால் உங்களுக்குன்னு டிசைன் பண்ணவே முடியும். இந்த ஸ்பிட்டுக்கு நான் கொடுக்குற ரேங்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 5. ஜஸ்ட்டு நான் சொல்கிற இந்த ரேங்கிங்கை வச்சு மட்டுமே இதா பெஸ்ட்டு இதா ஒஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வராதிங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒருத்தவங்க கோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் சில பேருக்கு அப்பர் லோயர் செட் ஆகலாம், சில பேருக்கு புஷ் புல் லெக் செட் ஆகலாம், சில பேருக்கு ஹைப்ரிட் செட் ஆகலாம். அது எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைல் அண்டு உங்கள் கோலு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதிலிருந்து ஏதோ ஒரு ஸ்பிட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும்னு டவுட் இருக்கும். கரெக்டாக அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். அந்த ஒர்க் அவுட் சார்ட்டை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் இதை பற்றியும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னா கீழே ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் சார்ட்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு டேரெக்டாகவே அந்த சார்ட்டை சென்ட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துட்றேன். முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லைனா நான் உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு கீழே கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க ஒர்க் அவுட் சார்ட்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஜிம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.